ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸிஸ்டிங் வால்யூம் டூல் டேஷ்போர்டில் அமேசிங்கான ஒரு 3 அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த டேஷில் வந்து நம்மளுக்கு ஒரு 250 கேண்டில்ஸ் வரைக்கும் தான் இருந்தது. இப்போ வந்து 350 கேண்டிலோட டேட்டா வந்து நம்ம இங்கே வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 350 கேண்டில்ஸோட டேட்டாஸ் வரைக்கும் நம்மளுக்கு இப்போ கிடைக்கும். ஓகே. இந்த செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர்ல ஹைலைட்டா இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹை வால்யூம் கேண்டில்ஸோட டேட்டாஸு. ஸோ, அ இந்த பர்ட்டிகுலர் இப்போ 50 கேண்டிலோட டேட்டாஸ் நம்மளுக்கு இருக்கு. இதுல எது எது ஹை வால்யூம் கேண்டில்ஸோ அது மட்டுமே தனியா டிடெக்ட் பண்ணி இந்த டேஷ்போர்ட் வந்து நம்மளுக்கு சொல்லும். ஸோ, C10, C17 இந்த மாரி ஒவ்வொரு கேண்டில் வைஸ்லயும் நம்மளுக்கு அந்த டேட்டாஸ் வந்து தனியா வந்து இது சொல்லும். அதே மாரி இந்த ஒரு பிரேக் அவுட் லெவல் இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த லுக் பேக் கேண்டில்ஸ் பாருங்க. இதுல வந்து 50 கேண்டில்ஸ் போட்டிருக்கேன். இதுல வந்து 100 கேண்டில்ஸ் வரைக்கும் போடலாம். இப்போ ஈவன் ஒரு ஸ்கேல்பிங் இருக்கும்போது நம்ம ஒரு 30 கேண்டில்ஸ் போட்டிங்கன்னா, இந்த 30 கேண்டில்ஸ்ல வந்து எந்த கேண்டில் வந்து ஹையஸ்ட் வால்யூம் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், அந்த கேண்டிலை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு பாப்அப் அலர்ட் வந்துடும். ஓகே. அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை வால்யூம் கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டேஷ்ல இருந்து இது டிடெக்ட் பண்ணி இது காமிக்கும். பர்ட்டிகுலர்லி இந்த ஹை வால்யூம் கேண்டிலை மட்டும் சார்ட்ல வந்து தனியா வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ 3 மினிட்ஸ் போடுறேன். 3 மினிட்ஸ் போடும்போது பாருங்க உங்களுக்கு இந்த 125 கேண்டில் வந்து ஹை வால்யூம், அதே மாதிரி 135 வந்து ஹை வால்யூம், 172 ஹை வால்யூம். இப்போ இந்த ஹை வால்யூம் கேண்டில் வந்து வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இந்த செலக்டிவான இந்த கேண்டில்ஸை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் இன்ஷீட் எடுக்கிறதுனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ இதை பாருங்க. இன்னைக்கு ஓப்பனிங் வந்து 9:15 C75 இந்த கேண்டில். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீவியஸ் டேயோட செஷன்ஸோட வால்யூம் இருக்கும். வால்யூம் கேண்டில்ஸ் C86 இருக்கு இல்லையா? இந்த C86 வந்து 5 லேக்கோட வால்யூம் இருக்கு. இந்த 235ஓட கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து நம்ம ஒரு ஆங்கர் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆங்கர் கொடுக்கும்போது பாருங்க உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த புல் பேக் வந்து இந்த ஆங்கருக்கு கீழே வந்து அதோட பாடி வந்து க்ளோஸ் ஆகாது. விக்கு மட்டும்தான் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடி வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகாது. ஸோ நம்மளோட புல் பேக் என்ட்ரிஸ் எல்லாமே இந்த ஆங்கர் வச்சு நம்ம வந்து ஒரு என்ட்ரி இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்கேல்பிங்கோட செக்ஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஹை வால்யூம் கேண்டில்ஸோடையும் ஓவரால் இந்த டேஷ்போர்டோட அலர்ட் செட்டிங்ஸ் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனில் எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்கோம்னா பாருங்க, உங்களுக்கு இந்த ஹை வால்யூம் லெவல் ரீடெஸ்ட் அப்படின்னாக்கா இப்போ இந்த 75 கேண்டில், 86 கேண்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹை வால்யூம் கேண்டிலையும் இந்த ப்ரைஸ் வந்து ரீவிசிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அலர்ட் கிடைக்கும். ஸோ எதர் ஒரு ஹை வால்யூம் நோட் கிட்ட பர்டிகுலர்லி அந்த ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணும்போது ஒரு அலர்ட் வந்து சிஸ்டம் தரும். இப்போ இதில் வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக அந்த புல் பேக் என்ட்ரிஸோட லெவல்ஸ் கிடைக்கும். இப்போ 2 மினிட்ஸில் போட்டிருக்கேன். இந்த ஆங்கரோட வேல்யூ பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆங்கர் வந்து அந்த பாடி வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் கூட வைக்க முடியல. இந்த ஈவன் 2 மினிட்ஸில் கூட. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு புல் பேக்கில் வந்து ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணணும். ஸோ ஃபர்தராக இந்த டேஷ்போர்டோட டேட்டாஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிக்வெஸ்ட் கொடுங்க. தேங்க்யூ.